ஜப்பான்ல ஒரு விஷயத்துக்கு நான் சூப்பர் அடிக்ட்னா இந்த 7-Elevenல கிடைக்கிற எக் சாண்ட்விச் தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பவுமே வந்து இட்லி, தோசை சாப்பிட்றதுக்கு பதிலா வந்து இந்த எக் சாண்ட்விச் வந்து ஒரு சூப்பர் ஹெல்தியான ஆப்ஷன். ஜஸ்ட் வந்து எக்க பாயில் பண்ணி அதை ஸ்மாஷ் பண்ணி இந்த பிரெட்டுக்கு நடுவுல வச்சிருப்பாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 7-Elevenலயே முடிச்சாச்சு. ஸோ 3 பேரும் வந்து எல்லாருக்குமே வந்து எக் சாண்ட்விச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் லஞ்சுக்கு வந்த பிளேஸ் தான் வந்து ஸ்ரீ பாலாஜி பவன். ஸோ இது வந்து சூப்பர் ஆத்தென்டிக் அண்ட் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் லைட்டா முடிச்சாச்சு. எப்படி வந்து லஞ்சுக்கு வந்து லைட்டா முடிக்கிறதுக்கு. அதனால வந்து ஃபுல் நான்வெஜ் மீல்ஸ், பிரியாணி எல்லாமே வந்து சூப்பரா ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த வெளிநாட்டில இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் நம்ம ஊர் சாப்பாட பார்த்தா வந்து எவ்வளோ எக்ஸைட் ஆகும்ன்ட்டு. எஸ், நான் கண்டிப்பா வந்து நம்ம ஊர் சாப்பாட பார்த்தா எங்க பார்த்தாலுமே வந்து கண்டிப்பா எக்ஸைட் ஆயிடுவேன். ஸோ நான் ஆர்டர் பண்ணது வந்துட்டு ஒரு ஃபுல் நான்வெஜ் மீல்ஸ் தான். இதில வந்து ஃபிஷ் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ரசம், சிக்கன் 65, சாலட், தயிர், பாயாசம், சாப்பாடு, அப்பளமோட வந்துட்டு சூப்பரா இருந்தது. குழம்புமே வந்துட்டு ஒரு சூப்பர் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல சூப்பரா இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கும் வந்துட்டு சாம்பார், ரசம், பொரியல் இதெல்லாம் இருந்தது. ஸோ அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு வழியா வந்து எல்லாம் வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பாலாஜி பவன்லேருந்து கிளம்பியாச்சு. தேங்க்யூ, பாய்.